பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் ஆம்லெட் இதான் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இதுதான் தேவையான பொருட்கள். தேவையான அளவு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வெண்டைக்காய் வேணும் அவ்வளோ வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்றாற்போல் நீங்கள் முட்டை எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்துருக்கேன். அதில் பட்டர் போட்டு நல்லா அடித்து விட்டுக்கணும். சரி, ரொம்ப கேக்குக்கு அடிக்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அது டிசால்வ் ஆகணும் அந்த அளவுக்கு அடிக்கணுன்றது கிடையாதுங்க. ஜஸ்ட் இப்படி அடிச்சுக்கிட்டால் போடும். அந்த பட்டர் வந்து இப்படி இருக்கட்டும். அப்போ தான் நீங்கள் அந்த ஆம்லெட் செய்யும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், அந்த பட்டர் வந்து இப்படி இருக்கட்டும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சன்ஃப்ளவர் பட்டர், அன்சால்ட்டட் சன்ஃப்ளவர் பட்டர், அதான் நான் எடுத்திருக்கேன். இதை பாருங்கள். அடுத்தபடியாக நம்மளுக்கு தேவைப்படுறது பூண்டு, 4 பல் பூண்டு, அரை வெங்காயம், இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து இது வந்து ஹோம்மேட் ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க மலேசியாவில். இது வந்து ஊசி மிளகா, நல்லா உரப்பாக இருக்கும். இது வந்து நான் ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பூண்டு, ஊசி மிளகா எல்லாம் போட்டு அரைச்சி எண்ணெயில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இது சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். அடுத்தபடியாக உப்பு சேர்த்து நம்ம இந்த ஆம்லெட் செய்ய போகிறோம். வாங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கு பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா அது சீக்கிரமாக கரிஞ்சிடும். சரி, அடுத்தபடியாக வச்சுருக்கிற வெண்டைக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். அதில் இருக்கிற இந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து ரொம்பவும் போயிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்குது பாருங்கள், இது வந்து நம்ம முட்டியில் உள்ள ஜெல்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப உதவி செய்யுது அப்படின்றத வந்து மெடிக்கல் படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஜெல்லை வந்து ரொம்பவும் எப்படி சொல்கிறது, ட்ரை பண்ணிடாமல் ரொம்ப இதாகிடாமல் அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜெல் வந்து வச்சுருங்க. அது ரொம்ப நல்லது அது. சரிங்களா? வெண்டைக்காவை கூட ரொம்பவும் வதக்கி சாப்பிடாம லைட்டாக வதக்கி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு அது நல்ல நியூட்ரிஷன்லாம் அப்படியே கொடுக்குங்க. சரி, இது நல்லா வேகட்டும். இந்த முட்டையில் வந்து நான் சொன்ன அந்த சில்லி இருக்குது பாருங்கள், அதை நான் கலந்து நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த வளவளப்பு தன்மை பாருங்கள். நான் இந்த மாதிரி வளவளப்பு தன்மையோடு தாங்க எப்போதுமே சாப்பிட்றது. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரி, அடுத்தபடியாக இதில் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். பாருங்கள், அந்த முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு வாட்டி மட்டும் லைட்டாக கிண்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது வெந்து வரட்டும். இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ வீட்டில் ஊசி மிளகாய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாதாரண பச்சை மிளகாய் இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் உரப்பு தன்மை உள்ளது, அதை கூட நீங்கள் வெட்டி இப்படி மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இல்லைனாலும் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க, அந்த உரப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இந்த ஆம்லெட் எதோடெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா, கோழி குழம்பு வச்சிங்கன்னா அதோடையும் சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு, சாம்பார், வெறும் ரசம் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா கூட அட்டகாசமாக இருக்குங்க. நிஜமாக இதை பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்து வருது பார்த்தீங்களா? அட 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 நிஜமாக ரொம்ப ருசியாக இருக்குங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சாதத்தோடு மட்டும்தான் சாப்பிட முடியுமா அப்படின்னா இல்லை, இதை வந்து நீங்கள் ரொட்டியில் வச்சு கூட டோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம். சரி, இப்போ இதோட வெண்டைக்காய் ஆம்லெட் ரெடி. கொஞ்சமாக பிச்சு வச்சுருக்கேன். அதை திருப்பி போட்டதுக்கப்புறமா எடுக்கலான்னு பார்த்தீங்க, ஆனால் வெரி சாரிங்க,
அது திருப்பி போட்ட கொஞ்ச நேரத்தில் அதை எடுத்துடணும். ஏன்னா அது நல்லா வெந்திருக்கும் இல்லையா, ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அதனால் திருப்பி போட்டது உங்கள் நல்லா காட்ட முடியாமல் போயிடுச்சு, மன்னிச்சிருங்க. ஸோ எண்டு ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதில் நீங்கள் கொஞ்சமாக வெங்காயத்தாள் அப்படியே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இப்போ டயட் இருக்கிறவங்க என்ன செய்யலான்னா, இதை நீங்கள் கொஞ்சமாக சில்லி சாஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இது பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ரொட்டி எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ரொட்டி, சரிங்களா? ஒரு பிரெட் எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் அதில் போட்டு அந்த சாஸை கொஞ்சம் அப்படியே தடவி, ஆஹாஹாஹா, டயட்டும் ஆச்சு, வயிற்றுக்கு நல்ல உணவும் போன மாதிரி இருக்கும், உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்கும், ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கல்ல? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் கொடுங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த ரெசிபியில் மறுபடியும் சந்திக்கலாம். Until then, bye guys. This is Shakti's channel. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye.